Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under exercise 2.9 10th sum. Resolve into partial fractions 6x square minus x plus 1 divided by x cube plus x square plus x plus 1. இப்போ இது வந்து ஒரு rational expression. இந்த rational expression நம்ம partial fraction நம்ம பிரிச்சு எழுத போறோம். இப்போ பாருங்க, degree of the numerator is less than the degree of the denominator. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோடைய டிகிரி வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அப்ளை த ரிமைண்டர் தியரம். இப்போது இது வந்து எக்ஸ் கியூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரிமைண்டர் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். So let us take the given polynomial as p of x. P of x is equal to x cube plus x square plus x plus 1 எழுதிக்கலாம். First let us check whether p of 1 has the remainder 0. p of 1 நீங்க substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு remainder 0 வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். பாருங்க, since all the numbers are positive, எல்லாமே கொடுத்திருக்க எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருக்கிறதுனால 1 cube plus 1 square plus 1 plus 1 will give you 4. இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 நமக்கு கிடைக்கல. ஸோ வாட் கேன் யூ சே ஃப்ரம் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? பிகாஸ் ரிமைண்டர் தியரம் பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் கெட் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்ததுன்னா யூ கேன் சே தட் இட் இஸ் அ ஃபேக்டர். இஃப் யூ ஹேப்பன்ஸ் டு கெட் அதர் தேன் 0 அப்படின்னா யூ கேன் டேக் தட் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் எ ஃபேக்டர். நெக்ஸ்ட் லெட் அஸ் செக் வெதர் p of minus 1 will give the remainder 0. So p of minus 1 substitute பண்ணீங்கன்னா minus 1 the whole cube will give you minus 1. Minus 1 the whole square will give you plus 1. Again for plus x you are substituting minus 1. So minus 1 plus 1. Minus 1 plus 1 minus 1 plus 1 will get cancelled and you are getting 0. நமக்கு 0 கிடைச்சிருக்கு. So what can you say from this அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 1 is a factor of the polynomial because you are getting for p of minus 1 0. Remainder 0 கிடைச்சதுனால x plus 1 is a factor of the polynomial. So using synthetic division method let us find the other factor. So நம்ம வந்து synthetic division method apply பண்ணி other factor கண்டுபிடிக்க போறோம். இங்கே வந்து அதனோட கோஃபிஷியன்ட் எழுதுவோம் இல்லையா, 1 1 1 1. ஸோ எல்லா டேர்ம்ஸோட கோஃபிஷியன்ட்டையும் எழுதி மைனஸ் 1 நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1 0 1 கடைசியாக கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அதர் ஃபேக்டராக எப்படி எடுத்துப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இல்லையா? இது வந்து கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் எக்ஸ் டேர்ம் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் அனதர் ஃபேக்டர். இதை வந்து நீங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ லெட் அஸ் ஹாவ் திஸ் ஆஸ் அ குவாட்ரட்டிக் ஃபேக்டர். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 கேன் பி ரிட்டன் ஆஸ் 6x square minus x plus 1 divided by x plus 1 into x square plus 1. ஸோ நம்ம வந்து இப்போ டினாமினேட்டரை வந்து இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஹேவிங் அ லீனியர் ஃபேக்டர் அண்ட் குவாட்ரட்டிக் ஃபேக்டர். நமக்கு ஒரு லீனியர் ஃபேக்டரும் ஒரு குவாட்ரட்டிக் ஃபேக்டரும் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்ஷியலில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? a by x plus 1 plus bx plus c by x square plus 1. குவாட்ரட்டிக்ல நமக்கு வந்து டினாமினேட்டர் கிடைச்சதுன்னா நம்ம நியூமரேட்டர் எப்படி எடுத்துப்போம்? ஒரு லீனியர் ஃபேக்டரா எடுத்துப்போம் இல்லையா? லீனியர் டேர்மா எடுத்துப்போம், சாரி. ஸோ bx plus c. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a, b and c வேர் a, b, c ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? லெட் அஸ் டேக் LCM ஃபார் x plus 1 and x square plus 1. ஸோ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா we are getting in the denominator x plus 1 into x square plus 1. a gets multiplied with x square plus 1 and bx plus c gets multiplied with x plus 1. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. Now you can equate the left hand side and right hand side. Left hand side right hand side equate பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கும்போது you can equate the numerator also. So equating the numerator on both sides, 6x square minus x plus 1 will give you a into x square plus 1 plus bx plus c into x plus 1. So
இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஏ பி அண்ட் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த -1 and +1 gets added and you will get 0 இல்லையா. -1 and +1 will get cancelled. So bx plus c into 0 பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடும். So you can easily find what is a. So அதனால நம்ம என்ன செய்ய போறோம், put x is equal to -1 substitute பண்றோம். So you'll get 6 into -1 the whole square minus of இங்க x க்கு பதிலா -1 போடுங்க, minus of -1 plus 1 is equal to a into -1 the whole square plus 1 plus 0 கிடைச்சிருக்கு. இந்த so -1 square பண்ணீங்கன்னா you get a 6 plus 1 plus 1 is equal to a into -1 square is 1 plus 1 plus 1 is 2 into a is 2a, 8 is equal to 2a. So what is a அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 divided by 2 is equal to a is equal to 4. So a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், அதாவது இந்த ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்றோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன 6. ஸோ 6 is equal to இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், a into x square is ax square இல்லையா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்தீங்கன்னா a எடுத்துப்பீங்க. இங்க பாருங்க bx ஓட x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு bx ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ you are getting another coefficient here, that is a bx square, that is x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க b கிடைக்குது. ஸோ இப்படி ரெண்டுத்தையும் எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணலாம், 6 is equal to a plus b. Okay, because here you get ax square and dx into x you'll get bx square. So x square விட்டுட்டு வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதுனீங்கன்னா a plus b அப்படின்னு சொல்லலாம். So 6 is equal to a plus b ன்னு எழுதிக்கலாம். Here substitute for a 4. So 6 is equal to 4 plus b. That will give you b is equal to 6 minus 4 is equal to 2. Then a b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் ஆன் போத் சைட். கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க கான்ஸ்டன்ட் வந்து 1 இல்லையா. ஸோ 1 is equal to இங்க a into 1 is a, தென் இங்க bx இருக்கு. ஸோ x ஓட சேர்ந்து இருக்கு b வந்து, அதனால it is not a constant, but c இருக்கு, c is a constant, c into 1 is c. So 1 is equal to a plus c. So அந்த மாதிரி எழுதிக்கலாம். So 1 is equal to a plus b போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 is equal to 4 plus c. That will give you c is equal to, இந்த 4 left hand side வரும்போது 1 minus 4, that is equal to -3. So you got the value for a, b and c. So a, b and c ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Let us write it in the partial fraction. ஸோ இதை பார்ஷியலில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6x square minus x plus 1 divided by x plus 1 into x square plus 1 is equal to a by x plus 1 இல்லையா. ஸோ வாட் இஸ் a அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 by x plus 1 plus bx plus c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், b is 2. ஸோ 2x minus 3 divided by x square plus 1. I hope you understand this sum, students. Thank you, ma'am.